ஹை, வெல்கம் டு சினிமா செய்திகள். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு சினிமாவையே தற்போது உலுக்கிய மிகப்பெரிய சோகம், அதிர்ச்சிக்கு உள்ளாகி தற்போது பிரபல நடிகர் கண்ணீரோடு மருத்துவமனை விரைந்து இருப்பது அனைவரையும் அதிர்ச்சி அடைவே செய்திருக்கிறது. தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டு இருந்தவர் தான் நடிகர் பவன் கல்யாண். இவர் தற்போது துணை முதலமைச்சராகவும் ஆந்திராவில் இருந்து வராரு. இந்த நிலையில அவருக்கு இரண்டாவது மனைவிக்கு பிறந்த இளைய மகன் தீ விபத்துல காயம் ஏற்பட்டு நுரையீரலையும் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு இருக்காராம். தற்போது தங்களால எதுவுமே சொல்ல முடியாது, அவர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு நுரையீரல் ரொம்பவே புகைமூட்டம் உள்ள போனதுனால அவர் நுரையீரல் அளவுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதால தங்களால எதுவும் சொல்ல முடியாது என மருத்துவர்கள் கைவிரித்து இருக்காங்களாம். கண்ணீரோடு அவரும் அவருடைய இரண்டாவது மனைவியும் தற்போது சிங்கப்பூருக்கு விரைந்தும் இருக்காங்க. சிங்கப்பூர்ல தான் அவர் தன்னுடைய மகனை படிக்க வைத்து வந்தாரு. திடீரென அந்த பள்ளியில ஏற்பட்ட தீ விபத்துல அவருக்கு காயங்களும் ஏற்பட்டு மூச்சு திணறல் விட முடியாம மயக்க நிலைமைக்கு சென்றது. அதன் பிறகு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. பவன் கல்யாண் 1995 முதல் திருமணம் செய்து கொண்டாரு. 1997 இவங்க 2 பேரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் பிரிந்து 2003 விவாகரத்து பெற்றாங்க. முதல் மனைவிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதன் பிறகு வெளிநாட்டு நடிகைய காதல் திருமணம் செய்து கொண்டாரு 2009 அவங்களுக்கு தான் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. அதுல இளைய மகன் தான் சிங்கப்பூர்ல படித்து வந்தாரு. அவருக்கு தான் தற்போது தீக்காயம் ஏற்பட்டு நுரையீரல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில கவலைக்கிடமான நிலைமையில அனுமதிக்கப்பட்டு இருக்காரு. மருத்துவர்கள் தற்போது தீவிர சிகிச்சை கொடுத்து வராங்க. இந்தியாவை விட அதிக சிகிச்சைகள் நல்ல சிகிச்சை கொடுக்கக்கூடிய கண்ட்ரியா அமெரிக்காவுக்கு அப்புறம் சிங்கப்பூர் தான் இருந்து வருது. அப்படியாப்பட்ட சிங்கப்பூர்லயே தற்போது தங்களால எதுவும் சொல்ல முடியாது, அடுத்த 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஏதாவது சொல்ல முடியும் என மருத்துவர்கள் சொல்லி இருப்பதுதான் ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியே இருக்கிறது. பவன் கல்யாண் தற்போது கண்ணீரோடு மருத்துவமனையில இருந்தும் வராரு. இதுதான் அனைவரையும் சோகத்துல உரைய செய்து இருக்கிறது. நன்றி.